ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆடுகளம் சவுந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ கடைசியாக நம்ம அவன் வச்சுருந்தோம் நம்ம சித்தப்பாவோட கதர் யாக்குத் சேவலுக்கும் நம்மளோட கதர் பெட்டை போட்டு தான் இந்த ப்ரீடிங் பண்ணியிருந்தோம். அது என்ன ஆச்சு ப்ரோ, நான் அவன் வச்சுருக்கேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து என்னாச்சுன்னா மொத்தம் 13 முட்டை வச்சேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து 8 வந்து கருக்கூடில் முன்னாடியே எடுத்து கோழிக்கு போட்டாச்சுன்னு சொல்லியாச்சு. மீதி இருந்தால் அந்த 5 முட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து கோழி மெரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உடச்சின்னு இருந்தது, அதை எடுத்து வெளியே போட்டாச்சு. மீதி அதில் 4 வந்து 2 முட்டையில் வந்து கோழி குஞ்சு கரு கூடி இருக்குது, சின்ன சின்னதாக, அதாவது கரு கூடி உள்ளே இறந்துட்டுருக்கு 2 முட்டையில். அந்த 2 முட்டையும் தூக்கி போட்டாச்சு. 2 கோழி குஞ்சு மட்டும் தாங்க பொரிச்சிருக்கு. அந்த 2 கோழி குஞ்சும் கலர் பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா ஜாவாவில் வரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா சீத்தலாக வரும்னு நினைக்கிறேன். அந்த கலரை பார்த்தா கொஞ்சம் பெருசாக நம்ம கலர் தானாகவே தெரிஞ்சிடும். ஏன் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம சித்தப்பா வீட்டிலேருந்து அந்த பெட்டை கதர் பெட்டை எட்டுன்னு வந்து அது முட்டை எட்டுக்கும்போது நான் தனியாக ரிங்கில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் முட்டை இட்டு முடிக்கும்போது நம்ம வீட்டில் அதை சொல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து நம்ம ஜாவா சேவல் கூட போட்டாங்க. அதால் தான் இந்த இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்க சேவல் பெட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபிட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு டபுள் ஃபிட்டுக்கு எட்டுன்னு போகலான்ற முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சேவல் பார்த்திங்கன்னா டபுள் பாடி கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும் பெட்டைக்கும் சேவலுக்கும் இருக்க ஹைட்டு அண்டு வெயிட் வித்தியாசத்துலேயே உங்களுக்கு தெரியும் அந்த சேவல் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. நம்ம லோகோவில் கூட அந்த சேவலோட ஃபோட்டோவை நான் போடுறேன், பார்த்தீங்கனாலே தெரியும் அது கண்டிஷன் என்னன்னு. சேவல் பார்த்திங்கன்னா பேர்டு சேவலுங்க, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டை மாதிரி சேவல்னு சொல்லுவாங்க. அந்த சேவல் கதர் யாக்கூத்துங்க. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு பெட்டை இருக்குது, நாட்டு ரங்கு கலரில். அந்த பெட்டைக்கு தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் வெளியே திறந்து விடும் போது எல்லா பெட்டை கூடையும் தான் திறந்து விட்ருக்கேன். இப்போ இந்த பேட்ச் வந்து நான் வந்து நாட்டு ரங்கு பெட்டைக்கு நம்ம கதர் யாக்குத் சேவலை போட்டு தான் எடுக்க போகிறேன். இந்த பேட்ச் வந்து இப்படி தான் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம 2 கதர் பெட்டையும் கூடையும் போட்டு எடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம கதர் ஜாவா சேவலுக்கு கால் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த போன வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், அவரை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அவர் ஃபுல்லாக க்யூராகி வர வரைக்கும் இந்த சேவல் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கும். நம்ம இதில் போட்டு ஒரு 3-4 பேட்ச் எடுத்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ வந்து டபுள் ஃபிட்டாக எல்லாமே இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் இப்போ வந்து முதல் பேட்ச் வந்து இப்போ கேஜ் ப்ரீடிங் தான் போட்டிருக்கேன். அந்த நாட்டு ரங்க பெட்டைக்கும் நம்ம இப்போ அந்த கதர் யாக்குத் சேவலுக்கும் போட்டிருக்கேன். எப்படியும் வந்து இன்னும் அந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா சேவை குறைச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இந்த வீக்லேயே வந்து முட்டையிட ஆரம்பிக்க நினைக்கிறேன். முட்டையிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ரெகுலராக அப்டேட்ஸை வந்து நான் வீடியோவாக போட்டுனே இருக்கேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. இப்போ நம்ம பண்ண முடிவு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு தெரிஞ்சாலும் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோழிங்கெலாம் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்லாட்டை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மல்லாட்டை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபுட்டுன்னே சொல்லலாம். அதை எப்படி கோழிக்கு தரதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.